திருச்சிற்றம்பலம். சிவபூஜைக்குரிய முத்திரைகளின் விவரங்கள். மந்திரம் உச்சரித்து கிரியையில் முத்திரை காட்டும்போது அதற்குரிய அதிதேவதை தோன்றி மகிழ்ச்சி அடைகிறது. முத் பிளஸ் மகிழ்ச்சி. திரா வேகமாக செல்லுதல். முத்திரை அடையாளம். மந்திரம், பாவனை, கிரியை மூன்றனுள் பாவனையை சேர்ந்தவை. முதல்ல சோடிகா முத்திரையை பற்றி பார்க்கலாமா? சுட்டி விரலால் பெருவிரலை தெரிப்பதாகிய முத்திரை. ரெண்டாவது மகாமுத்திரை. இரு கைகளையும் விரித்து சேர்த்து சுவாமிக்கு நேராக காட்டுதல். மூணாவது திராசனி முத்திரை. வலது கையின் சுட்டு விரலை நீட்டி மற்ற விரல்களை மடக்கி இடது கையில் தட்டுவது. தேனு முத்திரை. இரு கைகளின் விரல்களை சேர்த்து கோர்த்து வலக்கை சுட்டு விரலோடு இட நடுவிரலையும் இட சுட்டு விரலையும் நடுவிரலையும் மோதிர விரலோடு இட சிறு விரலையும் இட மோதிர விரலோடு வல சுட்டு விரலையும் சேர்த்து பசுவின் முளைக்காம்பு போல் காட்டப்பெறுவது. பிம்ம முத்திரை. இரு கை பெரு விரல்களின் அடியினை சேர்த்து இரு மோதிர நடு விரல்களின் நுனிகள் மட்டும் ஒன்றையொன்று பொருந்த வளைத்து விரல்கள் ஒன்றி நிற்க பிடித்தல். கோவிடான முத்திரை. வலக்கை சிறுவிரல் மோதிர விரல்களை மடக்கி பெரு விரலினால் பிடித்து நடுவிரல் சுட்டு விரல்களை நீட்டி விரித்து பிடித்தல். நமஸ்கார முத்திரை. இரு கைகளையும் சேர்த்து நிமிர்த்தி வலக்கை பெருவிரலை இடக்கை பெருவிரலோடு சேர்த்து பிடித்தல். ஆராச முத்திரை. இரண்டு கையில் இரண்டு பெருவிரல்களின் நுனியில் இருக்கும் பத்திர புஷ்பங்களை இரண்டு சுட்டு விரல்களினாலும் தெரிப்பது. சம்மார முத்திரை. வலக்கையில் சிறுவிரல் முதலிய 4 விரல்களையும் பெருவிரல் அடியில் சேர்த்து பிடித்தல். பஞ்சமுகி முத்திரை. இரு கைகளின் விரல்களை உட்புறமாக கோர்த்து சேர்த்து விரித்து இடக்கை சிறுவிரலோடு மேல் வலக்கை பெருவிரலையும் வலக்கையின் சிறுவிரலின் மேல் இடக்கை பெருவிரலையும் இடக்கை நடு விரலின் மேல் வலக்கை சுட்டு விரலையும் வலக்கை நடுவிரலின் மேல் இடக்கை சுட்டு விரலையும் வைத்து பிடித்து நடுவில் 2 மோதிர விரலையும் நிமிர்த்தி சேர்த்து பிடித்தல். பதும முத்திரை. இரு கைகளையும் தாமரை போல் சேர்த்து நடுவில் இரு பெருவிரல்களையும் கர்ணிகை அதாவது தாமரை மொட்டை போல் சேர்த்து பிடித்தல். திரிசூல முத்திரை. இரு கை விரல்களையும் கோர்த்து சேர்த்து இரு பெரு விரல்களையும் இரு நடு விரல்களையும் இரு சிறு விரல்களை மட்டும் சேர்த்து நீட்டி முச்சூலம் போல பிடித்தல். மகர முத்திரை. இடக்கையின் 4 விரல்களையும் நீட்டி கவிழ்த்து பிடித்து அதன் மேல் வலக்கையின் 4 விரல்களையும் நீட்டி கவிழ்த்து வைத்து இரு பெரு விரல்களையும் அசைத்து கொண்டு பிடித்தல். சிறுக்கு முத்திரை. இரு கை விரல்களை எதிர்முகமாக கோர்த்து வலக்கை சுட்டு விரலினால் இடக்கை நடு விரலையும் இடக்கை நடு விரலினால் வலக்கை நடு விரலையும் பிடித்து அவற்றின் கீழ் இரு மோதிர விரலையும் வைத்து இரு சிறு விரலையும் வைத்து இரு சிறு விரலின் அடியில் இரு பெரு விரல்களை தொடும்படி பிடித்தல். திவ்ய முத்திரை. மூர்த்தியை வலக்கை பெருவிரலுடன் கூடிய மோதிர விரலால் தொடுவது. விஸ்புர முத்திரை. வலக்கை பெருவிரல் நுனியில் சிறுவிரல் மோதிர விரல் சுட்டுவிரல் என்ற 4 விரல்களின் நுனியும் சேர்த்து பிடித்தல். ஆவாகன முத்திரை. 2 மோதிர விரல்களினாலும் 2 பெருவிரல்களையும் சேர்த்து காட்டுதல். இந்த நிலை இறைவனை எதிர்முகமாக்குவதை பாவனையாலே குறிக்கும். ஸ்தாபன முத்திரை. ஆவாகன முத்திரையை அதோ முகமாக காட்டுதல். இக்கிரியை இறைவனை எழுந்தருளி இருக்குமாறு வேண்டுதலை குறிக்கும். சந்நிதான முத்திரை. 2 கைகளையும் முஷ்டியாக பிடித்து 2 பெருவிரலையும் உயர்த்தி காட்டுதல். இக்கிரியை பூசிக்குங்கால் இறைவனை நீங்காது இருத்தல் வேண்டும். சந்நிரோதன முத்திரை. சந்நிதான முத்திரையையே 2 பெருவிரல்களையும் முஷ்டிக்குள்ளே மடக்கி காட்டுதல். இக்கிரியை
பூசிக்குங்கால் இறைவனை நீங்காது இருக்க வேண்டுதல். மிருக முத்திரை. வலக்கை பெருவிரல், மோதிர விரல், நடுவிரல்களை சேர்த்து சிறுவிரல், சுட்டு விரல்களை பிடித்தலாம். திராசினி முத்திரை. வலக்கை சிறுவிரல், மோதிர விரல், நடுவிரல்களை மடக்கி பெருவிரலால் பிடித்து சுட்டி விரலை மட்டும் நீட்டி பிடித்தல். மனோரத முத்திரை. 2 கைகளின் விரல்களை கோர்த்து சேர்த்து சுட்டி விரல்கள் இரண்டையும் நீட்டி சேர்த்து 2 பெருவிரல்களையும் இதனடியில் பொருந்தும்படி சேர்ப்பது. காலகர்ணிகை முத்திரை. 2 கைகளின் விரல்களை உள்ளே பொருந்தும்படி குவித்து பெருவிரல்களை நிமித்தி பிடித்தல். இலிங்க முத்திரை. வலக்கை விரல்களை மடக்கி பெருவிரலை நிமித்தி பெருவிரல் சுட்டு விரல்களால் வலக்கை பெருவிரலின் கீழ் வளைத்து பிடித்து மற்றைய விரல்களை நீட்டி பிடித்தல். உர்பவ முத்திரை. வலக்கையின் சிறுவிரலை மடக்கி சுட்டு விரலை மற்றைய விரல்களால் சிறிது வளைத்து பிடித்தல். பதாகை முத்திரை. வலக்கையின் 5 விரல்களையும் நீட்டி பிடித்தல். திருச்சிற்றம்பலம்.